துலாம் ராசி அப்படிங்கிறது. எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய தூய்மையான வகையில் நேர்மையான செயல்பாடுகளை கூர்மையாக கையாளக்கூடிய ராசியாக இந்த துலா ராசி இருந்துட்டு இருக்குது. பொதுவாகவே நீங்கள் துலா ராசியாக இருந்தாலும் சரி, துலா லக்கணமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த வயசில் சுக்கிர திசை வருதோ அந்த காலத்தில் உங்களுக்கு அமோகமான செல்வாக்கு கிடைக்கக்கூடிய, ஆடம்பரமான வாழ்வு அமையக்கூடிய, சொந்த வீடு, ஆடம்பரமான வாகனம் அமையக்கூடிய, அடுத்தவங்கெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் உயரக்கூடிய நல்ல நல்ல பாக்கியங்களை நாளும் பொழுதும் கொடுக்கக்கூடிய அருகதை உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவானுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை. உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் அதிகாரமான செல்வாக்கு கொடுக்கக்கூடிய, அரசாங்க வகையில் ஒரு சில காரியங்களை சாதிச்சு காட்டக்கூடிய, கடந்த கால வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் அந்த சோதனைகளுக்கு மேலான மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி காட்டக்கூடிய, எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் உங்களை கேவலமாக நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி பெருமையான வாழ்க்கையை வாழக்கூடிய, இது நாள் வரையில் எவ்வளவு அவமானப்பட்டிருந்தாலும் செவ்வாய் திசை வரக்கூடிய காலங்களில் அந்த அவமானங்கள் எல்லாம் அடியோடு விலகி வெகுமானங்களாக மாறக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பை செவ்வாய் பகவான் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. அதுவும் பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார். எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறத விட எதிர்பாராத வருமானங்களை ஏராளமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தாராளமாக செவ்வாய் பகவான் அருள் பாலிப்பார். அதே மாதிரி துலா ராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவானும் மிகுந்த யோகக்காரராக அமைஞ்சிடுறாரு. 3 தலைமுறைக்கு அளிக்க முடியாத மாபெரும் சொத்துக்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் உங்களுக்கு அரசாட்சி செய்வார் அப்படிங்கிறது உண்மை.